வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் இறால் ஃப்ரை ரெசிபி எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தமிழ் சுவைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல இறாலை ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா தடவிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ இறாலை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இறாலுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி இறாலை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இறாலில் உப்பு மசாலெல்லாம் நல்லா இறங்கும். இதை ஒரு 1/2 மணி நேரம் நாம் ஊற வச்சிடலாம். இறாலை மசாலா தடவிட்டு உடனே நாம் ஃப்ரை பண்ணுறதை விட ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நாம் ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இறாலில் உப்பு மசாலா இறங்கி வந்திருக்கு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இறாலை நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெயில் போட்டுக்கலாம். எல்லா இறாலையும் போட்டாச்சு. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஒரு பகுதி ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டு மறுபகுதியை ஃப்ரை பண்ணுறேன். இறால் நல்லா 2 பகுதியும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இனி நாம் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கடாயை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணது, 5 பல் பூண்டு கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது. எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணது, ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாம் ஏற்கனவே இறாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோம். இனி மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்தா போதும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி ரோஸ்ட்டுக்கு நல்ல நிறத்தை கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். 1 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகட்டும். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா கருகிரும். பச்சை வாசனை போனதும் கட் பண்ண ஒரு தக்காளி, தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில்
1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ இதோட ஃப்ரை பண்ண இறால், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால நான் அடுத்து உப்பு சேர்க்கலை. ஒரு 2 நிமிஷம் இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டும். மூடி வச்சு வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இருக்குது. உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் தண்ணி ஊற்றி கிரேவியாக கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் கட் பண்ண மல்லி இலை தூவி மூடி வச்சுக்கலாம். நம்மளோட ப்ரான்ஸ் ரோஸ்ட்டு இங்கே தயாராகிருச்சு. இதை நாம் ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ப்ரான்ஸ் ரோஸ்ட் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு சைட் டிஷ். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் அடுத்த ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் பாய் பாய், நன்றி.